நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. விளக்கம். இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். முதல் அமைச்சருடன் பாஜக தேசிய செயல் தலைவர் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் குறித்து 1 மணி நேரம் ஆலோசனை. புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்தியசுவாமி சித்தர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். மேலும் பூஜை செய்த எலுமிச்சம் பழத்தையும் பிரசாதமாகவும் முதலமைச்சர் வழங்கினார். புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து தேசிய செயல் தலைவருடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தேசிய ஜனநாயக ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்று நிதின் நபீன் 2 நாள் பயணமாக நேற்று புதுச்சேரி வந்த அவர் பாரதியார் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து 2வது நாளான இன்று முதலமைச்சர் ரங்கசாமி அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். முதலமைச்சர் இல்லம் வருவதற்கு முன்னதாக அவரது இல்லம் அருகே உள்ள ஆன்மீக குருவான அப்பா பைத்தியசுவாமி சித்தர் கோவிலில் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன், பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மான்சுவிக் மாண்டியா, சபாநாயகர் செல்வம், மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் முதலமைச்சர் பூஜை செய்ய அனைவரும் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக வழங்கினார். தொடர்ந்து அவரது இல்லத்திற்கு சென்று சுமார் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். மேலும் ஆலோசனையின் இறுதியில் நமச்சிவாயம் கலந்து கொண்டார். ஆலோசனை முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து புதுச்சேரிக்கு தேவையான நிதியை பெறுவது, மத்திய அரசின் நிதி உதவியுடன் புதிய திட்டங்களை கொண்டு வரலாமா என ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இப்போது நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். முதலமைச்சரை சந்தித்த பின் ஆளுநரின் இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் மற்றும் மத்திய அமைச்சர் மான்சுவிக் மாண்டியா ஆகியோர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினர். பின்னர் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதை தொடர்ந்து மதியம் புதுச்சேரியிலிருந்து சாலை மார்க்கமாக சென்னை சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்ல உள்ளார் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகள் அனுமதியோடு இயக்கப்படுகிறதா என கடலோர காவல்படை போலீசார் அதிரடி ஆய்வு மேற்கொண்டதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் திகைத்து நின்றனர். மேலும் அனுமதி பெறாத சுற்றுலா படகுகளை போலீசார் கண்டதும் தண்ணீரிலேயே வட்டமடித்ததால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். இதனிடையே அரிக்கமேடு தொல்லியல் தளத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திய பிறகு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டுமென போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்கள் படகுகள் மூலம் கடற்கரை மற்றும் முகத்துவாரம், மாங்க்ரோவ் காடுகள், அரிக்கமேடு தொல்லியல் தளம் உள்ளிட்டவர்களை சுற்றி பார்க்க அதிகம் விரும்புவதால் அரசு தனியார் சுற்றுலா படகுகளை இயக்க அனுமதி அளித்தது. அதன்படி புதுச்சேரியில் சுமார் 160க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகளை இயக்க அரசு அனுமதி அளித்த நிலையில்
தற்பொழுது அனுமதி பெறாமல் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன் அனுமதி பெறாத சுற்றுலா படகு கவிழ்ந்தது சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்நிலையில் தொடர்ந்து அனுமதி இல்லாமல் படகுகள் இயக்கப்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் கடலோர காவல்படை சார்பில் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் இன்று அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர். அப்பொழுது அனுமதி பெறாத படகுகள் போலீசாரை கண்டதும் தண்ணீரில் வட்டமடித்தபடி சுற்றி வந்ததால் சுற்றுலா பயணிகள் பீதி அடைந்தனர். மேலும் படகுகளை நிறுத்திய உரிமம் மற்றும் அனுமதி எண்கள் சரியாக உள்ளதா என போலீசார் ஆய்வு செய்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தபடி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர். அதனைத் தொடர்ந்து படகு ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு கவசங்கள் கட்டாயம் வழங்க வேண்டும், படகுகளை இயக்க அரசின் அனுமதி கடிதம் மற்றும் லைசன்ஸ் எண்கள் ஆகியவற்றை எப்பொழுதும் தயாராக கையில் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் தொல்லியல் கட்டுப்பாட்டு துறையின் கீழ் செயல்படும் அரிக்கைமேடு தொல்லியல் தளத்தில் கழிப்பிடம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பதால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் உயர் அதிகாரிகளிடம் கூறி உடனடியாக அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும், இல்லையென்றால் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் அனுமதி பெறாமல் இயக்கப்படும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதோடு உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் கடலோர காவல்படை திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே கடந்த வாரம் தேங்காய்திட்டு துறைமுகம் மற்றும் கடலோர பகுதியில் மது அருந்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததோடு அதிரடி ஆய்வு செய்து மது அருந்தியவர்களை கடலோர காவல்படை போலீசார் விரட்டியடித்த நிலையில் தற்போது சுற்றுலா படகுகளை அதிரடியாக ஆய்வு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஒரு ஜோகோ நிறுவனம் துவங்கப்படும். ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அறிவிப்பு. நம்ம புதுச்சேரி அறக்கட்டளை விழாவில் ஸ்ரீதர் வேம்பு சிறப்புரை. நம்ம புதுச்சேரி அமைப்பின் சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களுக்கு விருது அளிப்பு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, ஜோகோ நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், ஜோகோ நிறுவனம் புதுச்சேரியில் தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்க முன் வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி. கல்வி கேந்திரமாக இருக்கும் புதுச்சேரி மாநிலத்தை தொழில்நுட்ப மையமாக மாற்ற அரசு எடுத்து வரும் முயற்சிக்கு இது மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையும். அரசின் இந்த முயற்சி புதுச்சேரியின் கல்வி அமைப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும் என்றார். மேலும் மத்திய அரசு முழுவதுமாக ஜோகோ மெயிலை பயன்படுத்துவது போல புதுச்சேரி அரசும் ஜோகோ மெயில் பயன்படுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீதர் வேம்பு, இந்தியாவில் 230 மாவட்டங்கள் உள்ளன, அவையெல்லாம் வளர்ச்சியடைய வேண்டும், அதில் புதுச்சேரி ஒரு உதாரணமாக திகழ வேண்டும். புதுச்சேரிக்கு ஜோகோ நிறுவனம் எப்படி நம்முடைய பங்கை அளிக்க முடியும், வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியும் என்று பார்க்கின்றோம். சென்னை, மதுரையில் புதுச்சேரியிலிருந்து வரும் மாணவர்கள் அதிக அளவில் இருக்கின்றனர். அதனால் புதுச்சேரியிலேயே நிறுவனத்தை தொடங்க உள்ளோம். வரும் ஜனவரி, பிப்ரவரியில் இந்த பணியை தொடங்கிவிடுவோம். திறன் இருக்கிறதா என்பதை விட அதனை உருவாக்க முடியுமா என்பதை சிந்திப்போம். முதலில் பயிற்சி மையத்தை அமைத்து அதிலிருந்து வேலை வாய்ப்பை கொடுத்து படிப்படியாக உயர்த்துவோம். தொடர்ந்து பேசியவர், புதுச்சேரியில் இடம் அரசு கொடுப்பதாக கூறியுள்ளது, அதனால் உடனடியாக தொடங்கிவிடலாம். புதுச்சேரியில் ஆண்டுக்கு 4500 பேர்கள் பட்டதாரிகளாக உருவாகின்றனர். அதனால் முதலில் 200 பேர் வரை பணி வழங்க குறிக்கோள் உள்ளது. ஏஐ தொழில்நுட்பத்தில் நல்ல வாய்ப்புகளும் சவால்களும் இருக்கிறது. சாஃப்ட்வேரை மேம்படுத்தக்கூடிய நிலைக்கு ஏஐ சென்று கொண்டிருக்கிறது. 10 பேர் செய்யும் பணியை ஒருவர் செய்யும் நிலை தற்பொழுது வந்துள்ளது. இதுவரை வேலை வாய்ப்புகளில் பெரிய தாக்கம் என்பது இல்லை. ஆனாலும் வேலைவாய்ப்பு என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. பெங்களூர், சென்னை ஐடி நிறுவனங்களில் புதிதாக பணிக்கு ஆட்கள் சேர்ப்பது என்பது குறைந்துள்ளது. வேலைவாய்ப்பு இல்லாமல் போகுமா என்பதை இன்றைக்கு கூற முடியாது. ஏஐ தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதற்கான பணியை ஜோகோ நிறுவனத்தில் செய்து வருகின்றோம் என்றார். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கு போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமில் புதுச்சேரியை சேர்ந்த 74,698 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட திட்டமிடப்பட்டுள்ளது. கிராமம் மற்றும் நகரப்புறங்களில் 425 முகாம்கள் மற்றும்
பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திலாசிப்பேட்டையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற சைக்கிள் பேரணி. 5 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் ஓட்டிய மத்திய அமைச்சர். இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் முதன்மை திட்டமான ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் திட்டத்தின் முதல் ஆண்டு விழா இந்நிகழ்வில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கேல் ரத்னா PR ரஜேஷ், கேல் ரத்னா சரத்கமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வல்லுநர்களால் நடத்தப்படும் பல்வேறு கள அளவிலான உடற்பயிற்சி நிகழ்வுகளும், அதனைத் தொடர்ந்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற மிதிவண்டி பேரணியில் மத்திய அமைச்சர், புதுச்சேரி உள்துறை அமைச்சர், சபாநாயகர், தலைமை செயலர் உள்ளிட்ட 500 நபர்கள் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகளில் நடைபெற்றது. இப்பேரணி கடற்கரை சாலை, ஆம்பூர் சாலை, அண்ணா சாலை, ரயில் நிலையம், மீண்டும் கடற்கரை சாலை வழியாக காந்தி சிலையை வந்தடைந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முழுவதும் பங்கேற்றனர். உலக நன்மைக்காக புதுச்சேரி வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் 22ஆம் ஆண்டாக நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 21 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 22ஆம் ஆண்டாக வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடத்தில் தொடங்கி நாம சங்கீர்த்தனை பாத யாத்திரை முத்தல்பேட்டை ஹைக்ரிவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டது. மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பாத யாத்திரை நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோருமேடு வழியாக பஞ்சவடியை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுவை அரசு கலைமாமணி MS ராஜாவின் புதுவை கண்மணி கிரியேஷன்ஸ் நடத்திய முப்பெரும் விழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சீர் வளர்ச்சி சீர் சிவஞான பாளைய சுவாமிகள் கலந்து கொண்டு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற தட்சிணாமூர்த்திக்கு பாராட்டு விழா, உலக சாதனை நாடகத்தில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பாராட்டு விழா, இயல் இசை நாடக கலைஞருக்கு விருதுகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் கோவில் அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வந்தவர்களை புதுவை அரசு கலைமாமணி MS ராஜா வரவேற்றார். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள்செல்வம், நாடக மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் கண்ணன், செயற்குழு உறுப்பினர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சீர் வளர்ச்சீர் மயிலம் சிவஞான பாளைய சுவாமிகள் கலந்து கொண்டு அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பட்டங்களை வழங்கி ஆசியுரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், தமிழ்ச்சங்க செயலாளர் மோகன்தாஸ், பாப்புலர் சண்முக சுந்தரம், சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன், கலைமாமணி சீனு வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை வழங்கினர். தொடர்ந்து விழாவில் பத்மஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு பாராட்டும் விருதும் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் நாடகத்தில் நடித்த 41 நாடக கலைஞர்களுக்கும் கவியரங்கில் பங்கு பெற்ற 40 கவிஞர்களுக்கும் பாராட்டும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குழுவினரின் மங்கள இசை படைப்பாளி பைரவி தலைமையில் இயற்கையும் இறைவனும் என்ற தலைப்பில் கவியரங்கமும், புதுவை அரசு கலைமாமணி MS ராஜாவின் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகமும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கண்மணி கிரியேஷன்ஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
வாங்க ஐயா. நாங்கள் பாருண்ணா. நாங்கள் பாருங்க, பிடிங்க பிடிங்க. அடுத்தபடியாக பிரபாகரன் அவர்களுக்கு சீலுடன் வாங்க ஐயா. நாங்கள் பாருண்ணா. நாங்கள் பாருங்க, பிடிங்க பிடிங்க. அடுத்தபடியாக பிரபாகரன் அவர்களுக்கு சீலுடன் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து இந்த 41 கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சாமிகள் மாணவன் மிகவும் சாதாரண மதிப்பெண்கள் அடையாளப்படுத்தி அந்த மாணவனை கண்காணிக்கின்றார். பெற்றோர் நம்ம பிள்ளை சிரிக்கிறார்களே அப்படி அந்த ஆசிரியர் இந்த மாணவனை அவனிடம் இருக்கக்கூடிய தனித்திறமையை கண்டுபிடித்து அவனை ஊக்கப்படுத்தி அந்த பேச்சாற்றல் இருந்தது. எதுக்கு நான் சொல்றேன், அதுபோல இன்னைக்கு ஐயாவோடு மட்டுமல்லாமல் இந்த துறையை வளர்ந்து இருக்க வேண்டும், இந்த துறை சிறப்பாக இருக்க வேண்டும். அதுதான் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். உடல்நல உணவு திருவிழா, முன்னாள் மாணவர்கள் வருகை, பெற்றோர் மாணவர்கள் உற்சாகம். தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற ஸ்வஸ்தியம் ரிவர்ஸ் லைஃப் ஸ்டைல், ரிவர்ஸ் டயபெட்டிஸ், ரிவர்ஸ் பிளட் பிரஷர், ரிவர்ஸ் ஜாயிண்ட் பெயின்ஸ், ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் ஃபுட் ஃபெஸ்டிவல் நிகழ்வு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகம் நிறைந்ததாக அமைந்தது. இந்த நிகழ்வின் சிறப்பு அம்சமாக 2016-17 கல்வியாண்டை சேர்ந்த எங்கள் முன்னாள் மாணவர்கள் சிலர் வருகை தந்து நிகழ்ச்சியை மேலும் சிறப்பித்தனர். பள்ளி தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய அரசின் கேட்டரிங் கல்லூரி மற்றும் ஹோட்டல் மேலாண்மை துறை பேராசிரியர்கள் திரு கரண் மற்றும் திரு நஸ்ருதீன் அவர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்கள் கல்வியை வெற்றிகரமாக முடித்து இன்று நல்ல பணிகளில் உறுதியாக நிலை பெற்றிருப்பதை காணும்பொழுது தற்போதைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பெரிதும் உற்சாகமும் நம்பிக்கையும் பெற்றனர். எங்களுக்கும் இதே எதிர்காலம் என்ற எண்ணம் மாணவர்களின் கண்களில் தெளிவாக பிரதிபலித்தது. இந்த உணவு திருவிழாவில் பலதரப்பட்ட தேவைகள் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களும் மாணவர்களும் இணைந்து தயாரித்த ஆரோக்கியமான உணவுகள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. சுவையும் ஆரோக்கியமும் இணைந்த உணவுகள் அனைவரையும் கவர்ந்தன. நிகழ்ச்சியின் இறுதியில் சிறந்த உணவுகளை தயாரித்தவர்களுக்கு ஒண்டர் செஃப் அவார்ட்ஸ் வழங்கப்பட்டது. மேலும் பங்கேற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்களின் பங்களிப்பு பெருமையுடன் பாராட்டப்பட்டது. இந்த நிகழ்வு உணவு, உடல் சார்ந்த சிறப்பு தேவைகள், சமூக ஒற்றுமை எனும் கருத்துக்களை ஒன்றிணைத்து ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக அமைந்தது. BLD பெத்தாங் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் மாநில அளவிலான போட்டியை பாஜக செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் தொடங்கி வைத்தார். உழவர்கரையில் உள்ள BLD பெத்தாங் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் 18ஆம் ஆண்டு மாநில அளவிலான பெத்தாங் போட்டி உழவர்கரை அரசு பள்ளி மைதானத்தில் தொடங்கியது. போட்டியை பாஜக செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் புதுச்சேரியில் உள்ள 45 கழகங்களை சார்ந்த 350 அணி வீரர்கள் பங்கு பெற்று விளையாடி வருகின்றனர். மேலும் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரொக்கப் பரிசு மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட உள்ளது. போட்டிக்கான ஏற்பாடுகளை BLD விளையாட்டுக் கழகத்தின் தலைவரும் கேப்டனுமான அருமை செல்வம், செயலாளர் புரோஸ்பர், பொருளாளர் சுசேராஜ் உள்ளிட்டோர் செய்தனர். காரைக்காலில் போலியோ சொட்டு மருந்து முகாமை மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தொடங்கி வைத்தார். இதில் 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்று வருகிறது.
இதன் தொடக்க விழா காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை கொடுத்தார். இதில் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் சுமார் 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து 79 முகாம்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முகாம் தொடக்க விழாவில் நலவழித்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தனியார் நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் அருகே அமர மறுத்து முதலமைச்சர் ரங்கசாமி தனியே அமர்ந்தது ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே பனிப்போரை தற்பொழுது வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நம்ம புதுச்சேரி என்ற தனியார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். முன்னதாக துணைநிலை ஆளுநர் வருகைக்காக முதலமைச்சர் ரங்கசாமி காத்திருந்தார். இந்நிலையில் விழாவிற்கு வருகை தந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி வணக்கம் தெரிவித்த போதும் அதனை கண்டு கொள்ளாமல் சோகா நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவிடம் கைகுலுக்கி பேசினார். ஏற்கனவே நிர்வாக ரீதியாக முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளை துணைநிலை ஆளுநர் திருப்பி அனுப்பி வருகிறார். மேலும் மதுபான ஆலைக்கும் அனுமதி மறுத்த நிலையில் துணைநிலை ஆளுநர் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடும் கோபத்தில் இருந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அருகே அமர மறுத்து அருகிலிருந்த தனி நாற்காலியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுடன் அமர்ந்தார். இதனை கண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியை துணைநிலை ஆளுநர் அருகே அமருமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் விடாப்பிடியாக முதலமைச்சர் ரங்கசாமி அமர மறுத்துவிட்டார். ஏற்கனவே முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு எழுப்பிய நிலையில் தற்போது தனியார் நிகழ்வில் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் தனித்தனியே அமர்ந்த விவகாரம் இருவருக்கும் இடையேயான பனிப்போரை திட்டவட்டமாக உறுதி செய்துள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். மத்திய அமைச்சரை தவிக்கவிட்ட காவல்துறை. பாரதிய ஜனதா கட்சியின் புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் நபீன் 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். அவருக்கு கோரிமேடு எல்லையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார். வரவேற்பு முடிந்தவுடன் புதிய செயல் தலைவரை திறந்த வாகனத்தில் வைத்து பாஜகவினர் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ஆனால் மத்திய அமைச்சரை அனைவரும் மறந்துவிட்டனர். அவரை அழைத்து வந்த காரும் தூரத்தில் நின்றதால் அவர் நடந்தபடியே சென்று தனது வாகனத்தில் ஏறிச் சென்றார். புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் அரியாங்குப்பம் கடலூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் காப்பாளரும் முன்னாள் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாஸ் முன்னிலையில் சங்கத்தின் தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் கரியப்பெருமாள், வில்லியனூர் செம்படவர் மட நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், சங்க வளர்ச்சி ஆலோசனை குழு தலைவர் தனஞ்சயன் மற்றும் சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் புதுவை மாநில பர்வதமல ராஜகுல சங்கத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான மாதாந்திர நாள்காட்டி வழங்கப்பட்டது. சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் ராமதாஸ் நாள்காட்டியை வெளியிட சங்கத் தலைவர் விஜயகுமார் மற்றும் வில்லியனூர் செம்பமடவர் மட நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன் ஆகியோர் இணைந்து பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து 14 பர்வத ராஜகுல கிராம பஞ்சாயத்துக்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நாள்காட்டி வழங்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் எதிர்வரும் காலங்களில் சங்க வளர்ச்சி மற்றும் பர்வத ராஜகுல சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்துக்கள் பற்றி பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உள் விளையாட்டு வீரர்களுக்கான 6ஆம் ஆண்டு இறகுபந்து போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்த பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாருதி இறகுபந்து கிளப்பில் உள் விளையாட்டு வீரர்களுக்கான 6ஆம் ஆண்டு இறகுபந்து போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி கயாக் தலைவர் ஜெயபால் தலைமையேற்று வாழ்த்துரை வழங்கி போட்டியை தொடங்கி வைத்தார். மாருதி பேட்மிண்டன் கிளப்பின் நிறுவனர் ரவிச்சந்திரன் அனைவரையும் வரவேற்றார்.
சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய ராணுவ மேஜர் டாக்டர் தீபக் ராஜ், பேட்மிண்டன் கிளப்பின் பொதுச் செயலாளர் நாகராஜ், SSB ஸ்மைல் கேர் நிர்வாக இயக்குநர் தன்ராஜ் மற்றும் பயிற்சியாளர் மணிபாரதி ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தினர். நிறைவாக வடிவேல் நன்றி உரையாற்றினார். அரியாங்குப்பத்தில் உலக தியான தின நிகழ்ச்சி நடைபெற்றது. நம் நாட்டின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 21ஆம் தேதி சர்வதேச தியான தினமாக அனுசரிக்க கோரி இந்தியா, இலங்கை, நேபாளம், மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் ஐநா பொது சபையில் தீர்மானத்தை தாக்கல் செய்தன. இதை ஏகமனதாக ஏற்ற ஐநா சபை டிசம்பர் 21ஆம் தேதி சர்வதேச தியான தினமாக அனுசரிக்கப்படும் என்று கடந்த ஆண்டு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 2வது சர்வதேச தியான தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையம் மற்றும் மணவள்ளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து நடத்திய உலக தியான தின நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பதஞ்சலி யோகா பயிற்சி மைய நிறுவனர் வேல்முருகன் தியானம் குறித்து செயல் விளக்கம் அளித்தார். பள்ளியின் முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த தியான நிகழ்ச்சியில் யோகி ராஜ்குமார் கலந்து கொண்டு தியானத்தின் அவசியம் குறித்தும் அதன் பயன்கள் குறித்தும் மாணவர்களிடம் செயல்முறை விளக்கம் அளித்தார். வழக்கறிஞர் சந்தோஷ், அபாகஸ் பயிற்சியாளர் ராஜலட்சுமி மற்றும் பள்ளியின் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுவை முத்துப்பிள்ளை பாளையத்தில் உள்ள ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, நமது புதுவை, தமிழின் சிறப்பு மற்றும் கணிதம் ஆகிய தலைப்புகளில் பள்ளி மாணவர்கள் தங்களது படைப்பாற்றல் திறனை கண்காட்சியாக வழங்கினர். இவ்விழாவில் பள்ளி தாளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் நிலமுற்றம் அறக்கட்டளை நிறுவனர் திருமதி செல்வராணி, திருமதி இளவரசி, திருமதி வாசுகி, நராடி மற்றும் பெற்றோர் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதல் அமைச்சருடன் பாஜக தேசிய செயல் தலைவர் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் குறித்து 1 மணி நேரம் ஆலோசனை. புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.